இயேசுவே நன்றி, வாழ்வு தரும் வார்த்தைக்கு. இறைவா நன்றி, உயிருள்ள வார்த்தை. மத்தேயு எழுதிய நற்செய்தியிலிருந்து வாசகம். 22ஆம் அதிகாரம் 1 தொடக்கம் 14 வரை. அக்காலத்தில் இயேசு மீண்டும் உவைகள் வாயிலாக பேசியது. விண்ணரசை பின்வரும் நிகழ்ச்சிக்கு ஒப்பிடலாம். அரசர் ஒருவர் தம் மகனுக்கு திருமணம் நடத்தினார். திருமணத்திற்கு அழைப்பு பெற்றவர்களை கூட்டிக் கொண்டு வருமாறு அவர் தம் பணியாளர்களை அனுப்பினார். அவர்களோடு அவர் வரவில்லை. மீண்டும் அவர் வேறு பணியாளர்களிடம், நான் விருந்து ஏற்பாடு செய்திருக்கின்றேன், காளைகளையும் கொழுத்த கன்றுகளையும் அடித்து சமையல் எல்லாம் தயாராய் உள்ளது, திருமணத்திற்கு வாருங்கள் என அழைப்பு பெற்றவர்களுக்கு கூறுங்கள் என்று சொல்லி அனுப்பினார். அழைப்பு பெற்றவர்களோ அதை பொருட்படுத்தவில்லை. ஒருவர் தம் வாயிலுக்கு சென்றார், வேறு ஒருவர் தம் கடைக்கு சென்றார். மற்றவர்களோ அவருடைய பணியாளர்களை பிடித்து இழிவுபடுத்தி கொலை செய்தார்கள். அப்பொழுது அரசர் சினமுற்று தம் படையை அனுப்பி அக்கொலையாள்களை கொன்றொழித்தார். அவர்களுடைய நகரத்தையும் தீர்க்கவில்லை. பின்னர் தம் பணியாளர்களிடம், திருமண விருந்து ஏற்பாடாகி உள்ளது, அழைக்க பெற்றவர்களோ தகுதியற்று போனார்கள். எனவே நீங்கள் பொய் சாட்சி கூறாதீர்கள், திருமண விருந்திற்கு அழைத்து வாருங்கள் என்றார். அந்த பணியாளர்கள் வெளியே சென்ற வழியில் கண்ட நல்லூர் தீயோர் யாவரையும் கூட்டி வந்தனர். திருமண மண்டபம் விருந்தினர் நிரம்பியது. அரசர் விருந்தினரை பார்க்க வந்தபோது அங்கே திருமண ஆடைகள் அணியாத ஒருவனை கண்டார். அரசர் அவரை பார்த்து, தோழா, திருமண ஆடையின்றி எவ்வாறு உள்ள வந்தாய் என்று கேட்டார். அவனோ வாயெடுத்து நின்றான். அப்போது அரசர் தம் பணியாளர்களிடம், அவனுடைய காலையும் கையையும் கட்டி புறம்பே உயிர்வெளியில் தள்ளுங்கள், அவர் அழுகையும் அங்கலாய் இருக்கட்டும் என்றார். இவ்வாறு அழைப்பு பெற்றவர்கள் பலர், ஆனால் தேர்ந்தெடுக்கப்பட்டவர்களோ சிலர். இது ஆண்டவர் வழங்கும் அருள்வாக்கு. கிறிஸ்துவே உமக்கு புகழ்.